பெரியம்மா சாப்பிட்டாங்களா? இல்லைங்க ஐயா, நேத்து சாப்பிட்டதுதான், அப்புறம் சாப்பிடவே இல்லை. அம்மா, சாம்பா எப்படி இருக்கான்? அவன் நல்லா எப்ப வருவான்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அப்படின்னா 1200 மணி 72,000 நிமிஷம் அவன் இந்த ஊரு மண்ணுல காலடி வைக்க போற நாளுக்காக, அவன் ஏத்த போற வெளிச்சத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். போ. நீங்க சாப்பிடவே இல்லைன்னு. போ. ஏய், கதவை மூடு. சூரியனா, என் பேரன்தான் வரணும். சுவாமி, என் சாம்பா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனை நல்லா பாத்துக்க. எங்க 2 பேரையும் சீக்கிரம் சேர்த்து வை. नमस्ते सर। आओ। अगस्त आपका टाइम खत्म होता है, आप तमिलनाडु जा सकते हो। ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம வனவாசம் முடிஞ்சிடும், ஊருக்கு போயிடலாம். சேட்டு பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். नमस्ते सेठ। माल माल किधर है? आया என் ஆஸ்தி சொந்த பந்தம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். பேலஸ் மாதிரி வீட்டுல இருந்தவனா இப்போ இந்த குப்பை வீட்டுல இருக்க. நீ எனக்கு பணம் கொடுத்த, நான் உனக்கு சரக்கு கொடுக்கணும், கொடுக்குறேன். கொஞ்ச நாள் பொறுமையாரு. ஆகஸ்ட் 15 வரைக்கும் பொறுத்துக்கோ. என் சாம்பா வந்ததும் நான் சரக்கு கொடுத்துறேன். ஆக்ரி சான்ஸ். அண்ணா, சாம்பா வருவானா? அவன் புலிடா, பாயும் புலி. வருவான், என் சாம்பா வருவான். என் ஆசையை தீர்த்து வைப்பான். இங்க பாரு சந்தியா, நீ படிக்கிறதுக்காக காஞ்சிக்கு வந்த, விளையாட்டு எங்க வீட்டுக்கு வந்த. அந்த விளையாட்டு விளையாட்டாவே இருக்கட்டும், காதல மாத்திராத. என்ன விரும்புங்கன்னு உங்களை நான் கட்டாயப்படுத்தல, உங்களை நான் விரும்புறேன்னு தான் சொல்றேன். மனுஷங்களுக்கு 2 காலு 2 கை 2 கண்ணு கொடுத்த கடவுள் மனசு மட்டும் ஒண்ணுதான் கொடுத்தா. ஏன் தெரியுமா? அது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க. என் மனசுல யார் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மனசு கொடுத்த கடவுள் தான் எனக்கும் மனசு கொடுத்திருக்காரு. அந்த மனசுல உங்களை தவிர யாரும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். சந்தியா, பிளீஸ் வேண்டாம். உங்க பெர்மிஷன் கேட்டு உங்களை விரும்பினா அது ஒண்ணு காதல் இல்ல. நீங்க வேண்டானதும் விட்டுட்டா அது காதல்ல உண்மையும் இல்ல. பிடிவாதம் வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்க. என்னோட காதல் உங்களுக்கு பிடிவாதமா தோணுச்சுன்னா அது ஏன் தப்பு இல்ல. இது கோவத்தில் அடிச்ச அடி இல்ல, கடமை உணர்வோடு அடிச்சது. படிக்க வேண்டிய வயசுல எப்படி எல்லாம் பேசாத. நீங்க என் மேல வச்சிருக்கிற கடமை என்னைக்காவது ஒரு நாள் காதலா மாறத்தான் போகுது. சுவாமி, ஒரு வருஷமா நானும் சாம்பாவும் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்நியாத வாசம் இன்னையோட முடியுது. என் ஆஸ்தி எல்லாம் வரப்போகுது. என் சொந்தங்களை பார்க்க போறேன். வர சுவாமி. டே கணேஷ், வரண்டா. வர சித்தப்பா, உடம்பு கவனிச்சுக்க. ஆமா, சந்தியா எங்க? காலேஜுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, வரேன். வரேங்க. போயிட்டு வரேன் தம்பி. என்னன்னா இது இன்னும் சாம்பா வரல? நாம எவ்வளவு அவசரப்பட்டாலும் காலம் அவசரப்படாது, வந்துருவோம்.
அண்ணா இவங்க உயிரோட தான் இருக்காங்க. சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க. வாங்க தூக்குங்க. அவனை போட்டு தள்ளிட்டேன். அவங்க வந்தாங்கன்னா ஒன்னிய போட்டு தள்ளிடுவாங்க. சீக்கிரம் வாங்க. தண்ணி கொண்டு வாங்கடா. நாளைக்கு அவங்க எங்கேயாவது என்ன வழிமறிச்சு குத்திட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? நீ ஏதோ பெரிய டாக்டராக போறேங்கறியே, என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த டைம்ல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் மாமா. யாராவது தண்ணி கொடுத்தா குடிக்க கூடாது. சாபா தண்ணி குடிடா. குத்துன இடத்துல இருந்து ரத்தம் போகாம ஏதாவது கிளாத்தால இறுக்கி கட்டிக்கோ. வீட்டுக்கு போலாம் வாங்க. சாம்பா செத்து போயிட்டான். என் சாம்பா செத்து போயிட்டான். என் பத்திரமாத்து தங்கம் போயிடுச்சு. எவ்வளவு முயற்சி செஞ்சையா? அவனை கொல்ல சொல்லி அனுப்பின ஆளுங்கெல்லாம் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த சாம்பா சாகல. கடவுள் இருக்கா ஐயா. அவன் தன் பலத்தை நம்பினா, நான் அந்த பகவானை நம்பினேன். அதனால்தான் அவன் என் கையால செத்தான். ஐயா கடவுளே, உன் பக்தரோட பிரார்த்தனை நிறைவேற்றிட்டேன். ஏனே ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த சந்தோஷமான நேரத்துல சாம்பா உயிரோட இருக்கான்னு செய்தி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? முட்டாள்தனமா பேசுறேன். எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? அண்ணா அந்த சாம்பா சாகலண்ணா. அவங்க வீட்டுல அவனுக்கு வைத்தியம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சும்பை ஏன் இப்படி வாயை பழக்கிறான்? இங்க பாருங்கண்ணே, தரையில அடிச்சுட்டு ஒப்பாரி வைக்காம முதல்ல உங்க மாமனார் வீட்டு ஓடி போனதான் தப்பிக்கலாம். சாப்பிடுக்கா, சாப்பிடு. ஏன்பா படிப்புன்னு உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம்? அதோட மதிப்பு தெரிஞ்சதுனாலப்பா. டாக்டர் ஒரு நிமிஷம். எப்படி இருக்கு டாக்டர்? பரவாயில்ல, ஆனா பிளட் ரொம்ப போயிருக்கு. அப்படின்னா ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அவனை வெளியே கொண்டு போறது அவ்வளவு சேஃப் இல்ல. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வயசுல சின்னவனா இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் தெய்வம். எஸ்பி சார்,
அவனை தெய்வம்னு நீங்க தான் சொன்னீங்க. தெய்வத்துக்கு எங்கேயாவது சாவு உண்டா? டாக்டருங்க வைத்தியத்தை விட மக்கள் ஆசீர்வாதத்துக்கு சக்தி அதிகம். அது அவனுக்கு இருக்கு. அவன் பழைச்சுக்குவான், நிச்சயம் பழைச்சுக்குவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் முன்னால தீபம் ஏத்தி வச்சிருக்கேன். எதுக்காக தெரியுமா? என் வீட்டு தீபம் அணைஞ்சு போகாம பாத்துக்க வேணுதா. அவனை எப்படியாவது பழைக்க வச்சிரு. எத்தனையோ வீடுங்களுக்கு அவன் வெளிச்சமா இருப்பான். பாட்டிமா, என் பேர் சந்தியா, எஸ்பி மோகன்தாஸோட பொண்ணு. இதுக்கு முன்னாடி நந்தினியோட சேர்ந்து பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்தேன். சாம்பாவை பத்தி எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. அவங்கெல்லாம் யாரு பாட்டிமா? சாம்பாவை எதுக்காக அவங்க எல்லாரும் இப்படி துரத்திட்டு வந்து கொலை செய்ய பாக்குறாங்க? சாம்பா என் செல்ல பேரம்மா. அவனுக்கு சாம்ப சிவநாதன்னு அவன் தாத்தா பேரையே வச்சோம். இருக்கிற பணத்தை எல்லாம் தோன்றதுக்கே செலவு பண்றீங்களே, தரிசு பூமியில என்னங்க கிடைக்கும்? தரிசு பூமின்னு நீ சொல்ற, தங்க பூமின்னு நான் சொல்றேன். இங்க கிரானைட் கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும். அதை வித்து வர வருமானத்துல படிப்பறிவு இல்லாத இவங்க பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கலான்னு இருக்க. ஏண்டா அந்த தியேட்டர்காரன் போட்டு அடிச்சியாம? சினிமா போனா டிக்கெட் கேட்டான். கேட்க மாட்டானா? அதுக்காக போட்டு அடிச்சிருந்தா? செத்து போயிட்டானா? சாவட்டும் தான் அவனை அடிச்சேன். ஏண்டி, உங்க அப்பா ஏதோ புதுசா குவாரி தோண்டிட்டு இருக்காரா? அதை தோன்றதுக்கு ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சுட்ட அப்புறம் உன் தம்பியோட சேர்ந்து ஒரு பிச்சை எடுக்க வேண்டியதான். ஒன்னும் இல்லடா, தம்பி புதுசா வேலைக்கு வந்து நாராயணன் பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். நீ சாப்பிடு. உன் வேலை நீ பாரு. நீ எதுக்கு அவனை தடுக்க போற? அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அவங்க பிரச்சனை உனக்கு எதுக்கு? அவங்க குவாரியை நோண்டுறாங்களோ இல்ல கோட்டையை கட்டுறாங்களோ? உனக்கு பயிர் பண்ண தோட்டம் கொடுத்திருக்காரு, குடும்பம் நடத்த பொண்ணும் கொடுத்திருக்காரு. ஒழுங்கா குடும்பம் நடத்தலாம்ல? மொத்தத்தையும் பறி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பிச்சை எடுத்தா என்ன பண்றது? கோச்சுக்கிட்டு போறா பார். உன் பொண்டாட்டி பெரிய ரோஷக்காரிடா. உன் மாமனார் நம்மள மாதிரி ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல, எங்கேயும் கையேந்த மாட்டாரு. சாதம் சாதம் எடுத்து கொட்டு. ஏண்டா பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? ஜானகி, வேதனைப்படாத. புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. இங்க என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாதுமா. என்ன சொன்னாலும் நான் வேதனைப்பட மாட்டேங்க. எங்க அப்பாவும் தம்பி எதுக்கு சொல்லணும்? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இந்த வீட்டுக்கு உன்னை அனுப்புனதுதான் அவங்க செஞ்ச பாவம். பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறப்போ பெரிய ஆஸ்தி, பெரிய வீடு, பெரிய மனுஷங்க நினைப்பாங்க. ஆனா அந்த பெரிய மனுஷங்களுக்கு பெரிய மனசு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்துருவாங்க.